மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அன்பு பெரியவர்களே, அன்பு தலைவர்களே, எழுச்சியோடு இங்கே வருகின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் ஒன்றாக இருந்திருக்கின்றது. தமிழக மக்கள் விரும்பாத மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நமக்கு வாய்ப்பிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறுகின்ற இந்த 18 தேர்தலில் இடைத்தேர்தலிலே இந்த ஆளுங்கட்சியால் 8 தேர்தலிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மக்கள் விரோத உலக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து நமது அருமை சகோதரர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராமசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது நீலகிரியின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகின்ற மேட்டுப்பாளையம் பகுதி மக்களை சந்திப்பதில் இன்றைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே இனத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் நம்மை யாரும் பிரிக்க இடம் கொடுத்துவிடக் கூடாது. தேர்தல் வரும் போகும், ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய ஒற்றுமையை யாருக்காகவும் பலி கொடுக்க முடியாது. ஆகவே மதவாதிகளை சிறுபான்மையை வெறும் ஓட்டு வங்கியாக வைத்து ஏமாற்றும் தீய சக்திகளை இந்த தேர்தலிலே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாருங்கள். ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2 கூட்டணி, ஒன்று மெகா கூட்டணி என்ற பெயரில் ஒரு மக்கள் விரோத கூட்டணி, துரோக கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு ஆளும் மத்திய மாநில கட்சிகளின் கூட்டணி. போதா குறைக்கு அம்மா அவர்களை நாம் எல்லாம் தெய்வமாக நினைக்கின்ற அம்மா அவர்களை இழிவாக பேசி அவரது வரவிற்கு பிறகு அவரது நிறுவனத்தில் நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று பாமக அம்மாவிற்கு சட்டமன்றத்திலே திருவுருவ படத்தை திறக்கக்கூடாது என்று வாதாடிய தேமுதிகவுடன் இன்றைக்கு எடப்பாடி கம்பெனி கூட்டணி வைத்திருக்கின்றது. கேட்டால் இது மெகா கூட்டணி என்கிறார்கள். அன்புமணியின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது மானங்கெட்ட கூட்டணி என்று அவரை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதுபோல திமுக தலைமையிலான கூட்டணி, அதில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பல கட்சிகள் இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அருகில் உள்ள கேரளாவிலே ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலேயே அவரை எதிர்த்து அங்கே கம்யூனிஸ்டுகள் வேட்பாளர் நிறுத்தி அவரை நிச்சயம் தோற்கடிப்போம் என்கிறார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் எங்கள் கூட்டணியின் பிரதம வேட்பாளர் என்கிறார். இவர் மக்களையும் குழப்பி அவரும் குழம்பி சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற நாடகங்களை ஆடுகிறார். மத்தியில எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஓரணியில் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் மாயாவதி அவர்களின் கட்சியும் அகிலேஷ் யாதவ் அவர்களின் கட்சியும் அங்கே கூட்டணி வைத்திருக்கின்றது. அந்த கூட்டணி அங்கே மாபெரும் வெற்றி பெறப் போகிறது. காங்கிரஸ் அங்கே 5% வாக்குகள் கூட கிடையாது. ஆனால் காங்கிரஸ் அங்கே போட்டியிடுவதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு உதவி செய்கின்ற விதத்தில் இருக்காதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் தமிழகத்திலே திரு ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? டிடிவியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் வாக்குகள் சிதறிவிடும், நீங்கள் ராகுல் காந்தி தான் பிரதமரானார் என்று உங்களை குழப்புகிறார். ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று அந்த கூட்டணி கட்சிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மதசார்பற்ற கட்சிகளாகிய சமாஜ்வாடி கட்சியும்
பகுஜன் சமாஜ் கட்சியும் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவரும் அவரது தாயார் திருமதி சோனியா காந்தி அவர்கள் போட்டியிடுகின்ற உத்தரப்பிரதேச தொகுதிகளிலே வேட்பாளர் நிறுத்தவில்லை. ஆனால் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவிலே ராகுல் காந்திக்கு எதிராக கூட்டணி வேட்பாளரை நிறுத்துகிறார்கள். இதுதான் அவர்களின் நிலைப்பாடு. இந்த பச்சோந்தித்தனமான நிலைப்பாடுகள் உள்ள கட்சிகள் தேர்தல் முடிந்ததும் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நிச்சயம் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு தெரிந்தாலே திமுக ஓடி போயிடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் வாய்ப்பில்லை. ஒருவேளை தெரிவது போல் இருந்தாலே திமுக அந்த பக்கம் தாழ்விடும். அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நிச்சயம் நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். அவர்கள் நம்மை போல் இல்லாமல் நாம் எந்த ஒரு காலத்திலும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை, அவர்களோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கின்றோம். ஆனால் திமுக அது போன்ற நிலைப்பாடை இதுவரை எடுக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்கள் பக்கம் ஓடிவிடுவார்கள் என்பதை எண்ணி பார்த்து நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை பெரியவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ராமசாமி அவர்கள். அவர் ஒரு நல்ல மனிதர். நமது நீலகிரி மாவட்டத்திலே அடிஷனல் கலெக்டராக எல்லாம் பணியாற்றியவர். அம்மா அவர்கள் இருந்த பொழுது பாராளுமன்ற தொகுதியிலே வாய்ப்பு கேட்டு மனு தாக்கல் செய்தார். 2017 நமது RK நகர் தேர்தலின் பொழுது எனது வெற்றிக்காக அங்கே அரும்பாடுபட்டவர். அந்த நல்லவரை படித்தவரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது பகுதியின் தேவைகளை அவர் நிச்சயம் பூர்த்தி செய்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு நமது மேட்டுப்பாளையம் பகுதியின் மக்களின் கோரிக்கையாகிய பக்கத்தில் பவானி ஆறு ஓடினாலும் குடிநீருக்காக இந்த பகுதியிலே மிகவும் தட்டுப்பாடு இருக்கிறது. இந்நிலை மாற்றப்பட வேண்டும். சாயக்கழிவு பிரச்சனைக்கும் உரிய தீர்வு காணப்பட வேண்டும். தமிழகத்திலேயே மிக அதிக விபத்துக்கள் ஏற்படும் நெடுஞ்சாலையாக இருக்கும் கோவை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக மாற்றும் திட்டம் பாதையில் இருக்கிறது. மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேட்டுப்பாளையத்திலே அரசு கல்லூரி அமைக்கப்படும். இது யாரும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது அருமை சகோதரர் M. ராமசாமி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியும் கூறி உங்களது சின்னம் பரிசுப்பட்டி என்று மீண்டும் நிலைப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.